ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ நேற்று நம்ம போட வேண்டிய ஒரு வீடியோ, பட் நேற்று நம்ம லக்ஷதீப்போட டே 3 vlog நான் போட்டிருந்தேன். ஸோ டோன்ட் வரி, இன்னும் ஒரே ஒரு vlog தான் இருக்குது. நேற்று ஆக்சுவலாக மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரீ டைமில் ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ கமெண்ட் போடுங்க. பிடிக்கலனாலும் ப்ரோ இதெல்லாம் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னாலும் ஓகே தான். பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சரி ஓகே, வீட்டில் எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஏதாவது ட்ராவல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம ஸ்டைலில் ஒரு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்கும். பட் நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் போச்சானே எனக்கு சத்தியமாக ஐடியா கிடையாது. ஆக்சுவலாக யூடியூபோட அல்காரிதம் ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கு ஐடியா இல்லை. பட் எனிவே ஃபைன், நம்ம இன்றைக்கி பேச வேண்டியது நம்ம டைரெக்டாக பேசிடலாம். நேற்று நம்ம தளபதி அவர்கள் நம்ம தமிழ் சினிமா மூவி டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தரை பர்சனலாக மீட் பண்ணியிருக்காரு. அப்போது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் தளபதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாலை அப்படின்றது போட்டிருக்காரு. ஸோ அந்த மாலை போடும்போது தளபதிக்கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று கேட்டார். சார் ஒரு ரெக்வஸ்ட், நிறைய நீங்கள் அரசியலுக்கும் மக்களுக்கும் டைப் பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு படமாவது ஒரு படமாவது பண்ணுங்க. அதாவது ஸ்டேஷன்ல கூஸ் பம்ப் ஆகுது. அந்த ஆடியன்ஸோட செலிப்ரேஷன் சரி, வியாபாரம் எல்லாம் தாண்டி அந்த செலிப்ரேஷன் வந்து நான் ஒரு ரசிகனா கூஸ் பம்ப். நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு அரசியலுக்குள்ளே போகிறீங்க, எல்லாமே ஓகே தான். பட் வருஷத்துக்கு ஒரு படம் நடிங்க, ஒரு படம் வருஷத்துக்கு உங்களது ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக பார்த்தீங்கன்னா தளபதிக்கிட்ட ரிக்வெஸ்ட்டாக கேட்டிருக்காரு. தளபதியும் சிரிச்சினே அதுக்கு ஓகே தான் சொல்லியிருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு படம் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 years ஒரு கேப் எடுப்பார். கண்டிப்பாக கேப் எடுப்பார் தான் எனக்கு பர்சனலாக தோணுது. மேபி சொல்ல முடியாது. நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணால் மேபி அவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் பசங்களை ஹேஷ்டேக் போட்டுட்டு டெய்லி ஏதாவது பண்ணால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மூவி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு தமிழ் சினிமாவில் ஒரு ப்ராப்பரான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வரணும்னா அது இருக்கிற சில பீக்கில் இருக்கிற நடிகர்கள் தான் தேவை. தளபதி அவர்கள் உங்களுக்கே தெரியும், லாக்டவுனில் மாஸ்டர் படம் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகலைன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும் தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குலாம், மூவி இந்த ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குலாம். அவர் அந்த ரிக்வஸ்ட் ஒன்று தளபதிக்கு கேட்கும்போது மாலை ஒன்று போடுவார். அந்த ஃபோட்டோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தளபதியோட 2 கையிலையுமே இந்த நக்கிள்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா செம்ம காயம் பார்த்தீங்கன்னா இருக்குது. எதனால் ஆச்சு, எப்படி ஆச்சுன்னு சொல்லி சத்தியமாக ஐடியா இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த கோட் படத்தில் தான் ஏதாவது ஒரு சம்பவம் ஆகிருக்கும். அது பெருசாக பார்த்தீங்கன்னா கோட் டீம் பெருசாக பப்ளிசிட்டி எதுவும் பண்ணல. மேபி படம் ரிலீஸ் ஆகிற டைம்லையோ இல்லை டீசர் வந்ததுக்கப்புறமாவோ இல்லை படத்தில் அந்த மேக்கிங் அப்படின்னு ஒன்று போடுவாங்கல்ல, இந்த சீன் இப்படி தான் மேக் பண்ணும். ஏன்னா நிறைய படங்கள் இப்போ ரிலீஸ் ஆகிட்டு அந்த படத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட மேக்கிங் பற்றி யாரும் போடுறதே இல்லை. பழைய படங்கள்லாம் நம்ம பார்த்தோன்னா அந்த படம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னியாக பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் டைட்டில்ஸ்லாம் போகும்போது என் டைட்டில்ஸ்லாம் அது போடுவாங்க. பட் எனக்கு கோட் படத்தில் அப்படி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 நக்கிள்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி. ஆக்சுவலாக புண்ணு ஃபுல்லாக காஞ்சி போயிடுச்சு. ஸோ மனுஷன் என்ன ஸ்டண்ட்டு பண்ணி என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரியல. பட் இதை பற்றி கோட் டீம் எதுவுமே பெருசாக சோஷியல் மீடியாவில் பேசலை. ஏன்னா இது போட்டால் அதுக்கப்புறம் பரபரப்பாகிடும். இப்போயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் மீட் பண்ண ஃபோட்டோவை தாண்டி அவர் கையில் அந்த அடிபட்டிருக்கிற விஷயம் தான் நிறைய நியூஸ் சேனல்ஸில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பார்த்த உடனே எல்லா தொழிலுமே ஒரு கஷ்டன்றது இருக்குது கைஸ். சினிமா அப்படின்றது நிறைய வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு நமக்கு என்னப்பா நடிக்கிறாங்க, ஃபேன்ஸ் இருக்காங்க, காசு இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். பட் ஆனால் ஒரு கேமரா முன்னாடி நடிக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்றது அதில் இருக்கும்போது தான் நமக்கு தெரியுமே. ஒரு குட்டியோண்டு ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் பப்ளிக்கில் போய் பண்ணுறதுக்கு அவ்வளோ சங்கடமாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கோடிக்கணக்கில் ஒரு ப்ரொடக்ஷன் டீம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 1000 கணக்கான பேர் 2000 பேருக்கு முன்னாடி ஒருத்தர் நடிக்கணும் அப்படின்னா அந்த ஒரு சென்ஸ் டக்குன்னு அந்த ஒரு ஆக்டிங்குள்ளே போகணும். அவர் இப்போ அரசியலுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு முயற்சிகள் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஆக்டிங்கும் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும்னா இந்த மாதிரி சம்பவங்கள்ன்றது சிலர் நடக்க தான் செய்யும். மேபி இது நம்ம பார்த்ததால தெரியுது அவர் ஏதோ ஸ்டண்ட்டு பண்ணிவிட்டு கையில் அடிபட்டிருக்குன்னு. பட் பார்க்கல அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் நான் தளபதிக்கு மட்டும் சொல்லலை, ஒரு சினிமாவில் எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் இந்த மாதிரி சில ஸ்டண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் அதிகமாக ஸ்டண்ட்ஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு விஷால் அவர்களும் நம்ம அஜித் சார் அவர்களும். விஷால் அவர்கள் கூட நிறைய கீழெல்லாம் வந்து பயங்கரமாக ஒரு அடிலாம் வாங்கியிருக்காரு. அண்ட் நம்ம ரீசெண்டாக ஏகே அவர்களோட வீடியோவும் பார்த்தோம், அஜித் சார் ஒரு வண்டி அப்படியே கவுந்துரும். ஸோ தீஸ் அண்ட் ஆல் ஹேப்பன்ஸ். ஆனால் என்னென்னா கொஞ்சம் ப்ரிகாஷனாக பண்ணணும். ஏன்னா ஹீரோன்றது ஒரு மெயின், அவர் தான் அந்த பிஸ்னஸ் கொடுக்குறதே அந்த படத்துக்கு. ஸோ ஸ்டண்ட் டபுள் வச்சு பண்ணுறது அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தப்பு கிடையாது. ஏன்னா படத்தில் ஒரு மெயின் கதாநாயகனாக அவரை பார்க்க தான் நிறைய பேர் வராங்க. பட் அந்த ஒரு சின்ன இது பார்க்கும்போது எனக்கே பக்குன்னு ஆகிடுச்சுன்னா நல்லா செம்மையாக அடி வாங்கியிருக்காரு. அண்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா புண்ணு காஞ்சிட்டு இருந்தது. தெரில கோட் டீமில் என்னத்தை பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் பார்த்தோன்னே பயங்கர ஷாக். ஐயோ மனுஷன் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லாத மெயினாக அந்த வீடியோன்றது பண்ணுறேன். ஸோ அடுத்த கோட் அப்டேட் எப்போ வரும்னு தெரில. நானும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஏதாவது அப்டேட் வந்தால்
ஏதாவது ப்ராப்பராக வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணுறேன். சரி ஓகே, இது எனக்கு ஏதோ வீடியோ பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் பண்ணுறேன். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா, நேற்று நைட்லேருந்து இப்போ வரைக்குமே இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் விஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க பர்த்டே விஷஸ். ஸோ புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியும். ஸோ இன்றைக்கி தான் நான் பிறந்திருக்கேன். ஸோ பர்த்டே அப்படின்றது அது உண்மையாக சொல்ல போனால் எனக்கு இன்றைக்கி நார்மல் டே மாதிரி தான் ஃபீல். ஸோ நம்ம பசங்க நிறைய பேர் விஷ் பண்ணுறப்போ எல்லாருக்கும் பர்சனலாக என்னால் மெசேஜ் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ண முடியல இன்ஸ்டாகிராமில். ஸோ அதனால தான் இந்த வீடியோ மூலியமாக யார் யார் விஷ் பண்ணிங்களோ, இப்போ யார் யார் பண்ணிட்டு இருக்கீங்களோ, இன்ஸ்டாகிராமில் நேற்றுலேருந்து யார் அட்வான்ஸ் விஷஸ்லாம் சொன்னீங்களோ எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நான் இப்போ சிரிச்சிட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன்னா அது காரணமே நீங்கள் தான். பார்த்துட்டு இருக்கீங்களா கேமராவில்? ஸோ நீங்கள் தான் அது எல்லாத்துக்கும் காரணம். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த விஷஸ். அண்ட் எல்லா விஷஸ்க்கும் என்னால் பர்சனலாக ரிப்ளை பண்ண முடியாது, அதனால தான் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. ஸோ உண்மையாக சொல்ல போனால் ஒரு காலத்துலலாம் பர்த்டே அப்படின்னா பரபரப்பாக எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு ஒரு 5 நாள் முன்னாடி 10 நாள் முன்னாடி ஒரு பரபரப்பான ஒரு ஃபீல் இருக்கும். ஐயோ நமக்கு பிறந்த நாள் வருது, நிறைய பேர் gift கொடுப்பாங்க, நம்ம சாக்லேட்லாம் கொடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் போக 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 ஃபியூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா எப்போ பிறந்த நாள் வருதுன்னு தெரியல, போதுன்னு தெரியல, அந்த மாதிரி தான் எல்லாரோட லைஃப்பும் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போலாம் ஒரு 22 23 வயசுலேயே ஒரு 40 வயசு 45 வயசில் இருக்கிற ப்ரெஷர் பார்த்திங்கன்னா பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் இருக்குது. அவங்க வேலைக்கு போகணும், அவங்க கெரியர் பில்ட் பண்ணிக்கணும், வீட்டில் காசு கொடுக்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது பர்த்டேன்றது ஒரு பெரிய விஷயமாகவே யாருக்குமே இப்போ தெரியல. எனக்கு ஆக்சுவலாக ஒரு 1 வீக் முன்னாடி தான் அட்வான்ஸ் பர்த்டே விஷயம்னு சொல்லிட்டு பசங்க போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆச்சு, இந்த மாதம் எனக்கு பர்த்டே இருக்குது. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, உண்மையாகவே எனக்கு ஒரு தாட்டே இல்லை. 25ஆம் தேதி ஏப்ரல் 25 நமக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக ஒரு சின்ன பரபரப்பு கூட இல்லை. பட் எனிவே நீங்கள் விஷ் பண்ணுறீங்க, அதுக்கு கண்டிப்பாக நான் நன்றி சொல்லி ஆகணும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். பை. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.